சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. இதற்கு உண்மையான அர்த்தம் தான் என்ன? சில பேர் இதை தவறா புரிஞ்சிட்டு சிவபெருமான் கோயில்ல இருக்க விபூதி குங்குமத்தை எல்லாம் சிவன் சொத்துன்னு நினைச்சிட்டு வீட்டிற்கு கொண்டு வருவதற்கு கூட பயப்படுவாங்க. உண்மையான அர்த்தம் என்னன்னா, சிவன் என்றால் ஜீவன். நம் முன்னோர்களான சித்தர்களும் மகான்களும் அவர்களுடைய ஜீவசக்தியான விந்து சக்தியை குண்டலினி யோகத்தின் மூலமா சுக்கிலமான விந்து சக்தியை பூமியை நோக்கி விழ வைக்காமல் தன்னுடைய ஆன்ம பலத்தால உச்சந்தலையை நோக்கி ஜீவ ஆற்றலாக மாற்றி உள்நாக்கில் அமிர்தத்தை சொட்ட வைப்பாங்க. இப்படி செய்வதால அவருடைய குலமே அவனோடு முடிந்துவிடும். ஏன்னா அவர் உலக ஆசைகளை துறப்பாரு. இதன் மூலமா அட்டமா சித்திகள் கிடைக்கும். சித்தனாக ஆவாரு. பிறகு உண்மையான மனித நோக்கமான முக்தி நிலையை அடைவாரு. உடலால அழிந்தாலும் அவருடைய ஆன்மா பல நூறு ஆண்டுகளுக்கு அழியா நிலையை பெறும். இதை தான் சிவன் அல்லது ஜீவன் சொத்து குலநாசம்னு சொல்லி வைத்தாங்க. சோ இதற்கும் சிவன் கோயில்ல கொடுக்கப்படும் பிரசாதங்களை வீட்டிற்கு கொண்டு வருவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சிவன் கோயில் விபூதிகளை வீட்டின் நாலாபுறமும் தெளித்தால் மன அமைதி அடைந்து கெட்ட சக்திகள் ஓடி போகும்.